இடதுசாரிகளை குறிவைத்து தாக்கி இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் இனிமேலும் நடுநிலையோடு நிர்வாகம் செய்வார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. தலைமைச் செயலாளராக நீடிப்பதற்கு அவருக்கு தகுதி இல்லை என்று குற்றம் சாட்டுகிறோம். எனவே தமிழக அரசு உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதலமைச்சர் இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும்ங்கிறதையும் நாங்க வற்புறுத்துறோம். அவருக்கு தெரிந்து நடந்ததா தெரியாமல் நடந்ததா என்கிற ஒரு பதிலை முதலமைச்சர் சொல்ல வேண்டும். இன்னமும் அவர்கள் ஆட்சியில் நீடிப்பது இடதுசாரிகளுடைய ஆதரவோடுதான் என்பதை நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகிறோம். ஆதரவளிக்கிற கட்சிகளுடைய போராட்ட உரிமைகள் மீது கை வைப்பது என்ன நியாயம் என்பதையும் நாங்கள் கேள்வி கேட்க விரும்புகிறோம். தேர்தல் நேரத்துல இளைஞர்களுடைய விசில் அவருக்கு தேவைப்பட்டது. தேர்தல் நேரத்துல முதல் முறை வாக்காளர்களுடைய வாக்குகள் இந்த அரசாங்கத்துக்கு தேவைப்பட்டது. ஆனால் அவர்கள் போராடுகிற உரிமையை மட்டும் ஏற்கக்கூடாது என்று இந்த அரசாங்கத்தினுடைய தலைமை செயலாளர் அவர்தான் இன்சிஸ்ட் செய்தார், அவர்தான் அழுத்தம் கொடுத்து பேசினார் என்று ஒரு சுற்றறிக்கை பகிரங்கமாக வெளியிடப்பட்டிருப்பது உண்மையிலேயே முதலமைச்சருடைய பதில் தேவைப்படுகிற ஒரு விஷயம் அப்படிங்கிறத நாங்க வலியுறுத்துறோம். இதன் மூலமாக தலைமைச் செயலாளருடைய வலதுசாரி சித்தாந்த சாய்மானம் ஒரு நீலச்சாயம் வெளுத்ததை போல அம்பலப்பட்டு நிற்கிறது என்பதையும் பொதுமக்களுக்கு நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இல்லை என்றால் இடதுசாரிகளை மட்டும் குறிவைத்து தாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. போராடுகிற உரிமை அரசமைப்பு சட்டத்துல இடம்பெற்றிருக்கு. அது நம்முடைய தலைமைச் செயலாளர் போட்ட பிச்சை அல்ல, நினைத்தால் கொடுப்பதற்கு, வேண்டாம் என்றால் எடுத்துக்கொள்வதற்கு. வலதுசாரிகள் போராட்டத்தை அவர் ஏன் எதுவும் சொல்லவில்லை? ஏபிவிபியாக இருக்கட்டும், இதர கட்சிகளாக இருக்கட்டும், சங் பரிவாரமாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் வளர வேண்டும், இடதுசாரிகள் வளரக்கூடாது என்று சொன்னால் நிச்சயமாக அதுல ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. அவர் ஜூலை மாசம் 28 நடந்த லா அண்ட் ஆர்டர் பரிசீலனை கூட்டத்துலதான் இந்த விஷயத்தை அவர்கள் முடிவாக எடுத்திருக்கிறார்கள். அதற்கு 5 தினங்களுக்கு முன்னால் டெல்லி பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலர் இதே போல ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் டெல்லி பல்கலைக்கழக மாணவர்கள் பங்கேற்க கூடாது, நீங்கள் பங்கேற்றால் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும், உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாதிக்கப்படும், பர்சனல் சேஃப்டி என்பது பாதிக்கப்படும் என்றெல்லாம், அகாடமிக் கிரெடென்ஷியல்ஸ் பாதிக்கப்படும் என்று நேரடியாக அச்சுறுத்தி தான் அந்த சர்க்குலர்ங்கிறது வந்திருக்கு. அதுல காவல்துறையினுடைய அறிவுறுத்தல் குறிப்பிடப்படுகிறது. டெல்லி காவல்துறை அமித்ஷாவினுடைய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் செயல்படக்கூடிய காவல்துறை. எனவே டெல்லி பல்கலைக்கழக சுற்றறிக்கையே அமித்ஷாவினுடைய கதைவசனம் டைரக்ஷனில் நடந்திருக்க கூடுங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. அது முடிந்து 25 கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்து விட்டார். இயக்கம் அதோடு முடிந்து விட்டது. ஆனால் அதற்கு பின்னாலும் 28 தமிழகத்திலே தலைமைச் செயலாளர் இப்படி ஒரு முடிவெடுக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய வலதுசாரி சித்தாந்தத்தின் காரணமாகத்தான் அவர் எடுக்கிறார் என்கிற முடிவுக்குத்தான் நம்ம போக வேண்டியிருக்கு. அதே போல குஜிலியம்பாளையம் வட்டாட்சியர் அவரும் அதேதான், சிபிஎம் சிபிஐனுடைய தோழர்களுடைய பெயர்கள் விலாசங்கள் இதெல்லாம் கேட்டிருக்காரு. அது கொண்டு கொடுக்கலன்னா சம்பந்தப்பட்ட கிராம அலுவலர்கள் மேல நடவடிக்கை என்று சொல்கிறார். இத ஒரு பெரிய விஷயமா நாங்க ரேஸ் பண்ணோம். அரசிலிருந்தும் எங்களோட பேசினார்கள், நடவடிக்கை எடுக்கிறோங்கிறத சொன்னாங்க. சட்டப்பேரவையில கம்யூனிஸ்டுகள் இதை எழுப்பிய போதும் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் வருவாய்த்துறை அமைச்சர் சொன்னாரு. ஆனா கடைசியில அவருக்கு பயிற்சி காலம் முடிந்து விட்டது. ஆகவே பேரிடர் மேலாண்மை துறையில் பதவியில் சேருவதற்காக அவர் குஜிலியம்பாளையத்திலிருந்து ரிலீவ் ஆகிறார், விடுவிக்கப்படுகிறார் என்பதுதான் கலெக்டருடைய அறிவுறுத்தலாக இருக்கு. அப்போ இதுதான் நடவடிக்கையாங்கிறத கேட்கிறோம். தாவேகா ஆட்சியில பயிற்சி காலம் முடிந்து ஒரு துறையில ஜாயின் பண்ணுவதற்காக ஒருவரை ரிலீவ் செய்வதுதான் நடவடிக்கையா அப்படிங்கிற கேள்விக்கும் நிச்சயமாக தமிழக அரசு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. உயர்கல்வித்துறை அமைச்சர் சட்டப்பேரவையில பேசியது முழுமையாக நிராகரிக்கப்பட வேண்டிய விஷயம் என்று மார்க்சிஸ்ட் கட்சி கட்டாயமாக கருதுகிறது. சில வார்த்தைகள், சில வாசகங்கள் தவறாக வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளியில அவர் பேசுறாரு. ஆனா ஒட்டுமொத்த சுற்றறிக்கையே தவறான விஷயம், சட்டவிரோதமான விஷயம், அரசமைப்புக்கு எதிரான விஷயம் அப்படிங்கறத மார்க்சிஸ்ட் கட்சி சுட்டி காட்டுகிறது. எனவே தமிழகம் முழுக்க நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமைச் செயலாளர் நீடிக்க கூடாது, அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
குஜிலியம்பாளையம் தாசில்தார் மீதும் நிச்சயமாக அந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும். கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் பேசியது என்பது பொருத்தமான விஷயம் அல்ல. இது குறித்து ஒட்டுமொத்த விஷயத்துல தமிழக முதல்வர் என்ன கருதுகிறார் என்கிற விளக்கம் நிச்சயமாக தரப்பட வேண்டும்ங்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி